ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2023. ஸோ இப்போ நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கங்க. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின்ஸு, ப்ரோஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நிறைய பேர் படிக்க முடியலன்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் இதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி நான் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி தமிழுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழில் சொன்னது எந்த அளவுக்கு வந்து எக்ஸாமில் வந்துருந்துச்சு அண்ட் தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இனிமேல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிங்க. ரோட் மேப்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ ரோட் மேப்லாம் இதில் உள்ளது அப்படியே வராது. பேராகிராஃப் அப்புறம் ப்ரோஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் 1-2 வரும். அண்ட் ஒன் வேர்டு கண்டிப்பாக இதுல இருந்து வந்து அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அந்த பேராகிராஃப் கண்டிப்பாக வரும். அப்புறம் அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இதுவரை ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் வந்து PDF இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, குறிப்பாக நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமில் எல்லாருமே 400க்கு மேலே எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நான் பப்ளிக் எக்ஸாம் தேவையான எல்லாம் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஸ்டேட் லெவல் மாடல் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணி உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. இல்லை, வாட்ஸ்அப்ங்கிறது ஃப்ரீ தான். வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணிங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் தேவையில்லை. ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா வந்து பார்த்துங்க. அடுத்து சம்மரி, நோட்ஸ் மேக்கிங் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கரெக்டாக எக்ஸாமுக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். வேற ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போவே அப்லோட் பண்ண சொல்லுவீங்க நிறைய பேர். பட் இது படிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இதை படிங்க. அண்ட் நான் ஈவினிங் ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணேன், அதை பாருங்கள். ஒன் வேர்டு பொறுத்தவரை 14 மேக்ஸிமம் சினானிம்ஸ் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம டேரெக்டாக 2 மார்க் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ பாருங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த 15, 16, 17, 18 இதனாலையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீரைட் த ஃபாலோவிங். அது வந்து பாருங்க, ஐ நோட்டீஸ் டே சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் ஃபேஸ். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு த அதர் வாய்ஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கொடுத்துருக்க சென்டென்ஸை. ஸோ அடுத்தது ரீரைட் யூசிங் இன்டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்க்டு. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ். கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. ரீஅரேஞ்ச் த வேர்டு. கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தமிழ் மொழி மிகவும் பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தமிழில் சொன்னால் தானே புரியும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், எனக்கு தமிழ் மொழி மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கு அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிடிக்கும் தமிழ் மொழி எனக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை மாற்றி எழுதணும். தமிழில் இருக்கப்போ நீங்கள் ஈஸியாக மாற்றி எழுதிடுவீங்க. பட் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃப்ரெண்டு, ஹீ, மை, இஸ், பெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், அதை எப்படி மீனிங்ஃபுல்லாக எழுதலாம், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களாம் ஒரு 4-5 வேர்ட் மேக் பண்ணுங்கள் ஒரு சென்டென்ஸை. அதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நீங்கள் எழுதிருங்க. அண்ட் இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்து ஒரு
பயிற்சி லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரீட் த ஃபாலோவிங் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மெமரி போயம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இம்பார்ட்டன்ட் கேட்டு. மெமரி போயம் நான் தமிழில் சொன்ன மாதிரி தான். மெமரி போயம் பொறுத்தவரை நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழில் 2 ஆப்ஷன் இருந்தாலுமே நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் மெமரி போயம். ஏன்னா மெமரி போயம்ங்கிறது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். ஸோ அதனால் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதில் மட்டும் சாய்ஸ் விடாதீங்க. என்ன தயவு செஞ்சு அதை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த சேனலில் சொல்கிறாங்க, இந்த சேனலில் சொல்கிறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட், இது வரும் அப்படின்னு. நீங்கள் கொஸ்டின்ஸ் எந்த சேனல் வேணாலும் பாருங்கள், நம்புங்க, அது உங்கள் விருப்பம். பட் அந்த மெமரி போயம் அப்படின்னு வரையில் ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பிக்சர் கொடுத்து லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபவுட் 5 சென்டென்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்சர் கொடுத்து அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். இப்போ இது வந்து ஒரு என்ன எழுதுவாங்க, எவ்ரி ஒன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், எவ்ரி ஒன்ஸ் ஈக்குவல். இதை பற்றி நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் வந்து எழுதணும். ஸோ நீங்கள் ஒரு 6 to 7 லைன்ஸ் வரைக்கும் எழுதுங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு லைன் மேபி irrelevant ஆர் தப்பாக இருந்தாலும் கூட உங்கள் அது பேலன்ஸ் உள்ள 6 லைன் இருக்கும். அதில் ஒரு 5 லைனுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதுறதே 5, அதில் ஒரு 2 தப்பு இல்லை 1 தப்பு அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் 3 மார்க் தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு இது பாருங்கள், சப்ளிமெண்ட்ரியில் உள்ள பேராகிராஃபு அந்த கொடுத்துருவாங்க, அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்து அந்த பேராகிராஃபை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் கொஸ்டின் பேப்பர் ஓவரால். ஸோ ஈவினிங் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.